வேலைக்கு போகணுன்ற இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஸோ எனக்கு சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. பட் ஆனால் கட்டாயத்தின் பேரில் நான் இன்டர்வியூ அட்டன் பண்ணேன். ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து என்ன கஷ்டப்பட்டு படிக்க வச்சதுக்கு ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போகணும், ஒரு பெங்களூர் சென்னைன்னு என் பையன் அங்கே வேலையில் இருக்கான்னு சொல்லி பெருமையாக சொல்லணும்னு ஆசைப்பட்டாங்க. வேலைக்கு போக வேணாம்னு சொன்னேன், ஒத்துக்கலை, வீட்டில் யாரும் ஒத்துக்கலை. கம்பல்ஷனில் நான் ஒரு இன்டர்வியூ வச்சாங்க, அட்டன் பண்ணேன். ரெஸ்யூமை பார்த்தோன்னே செலக்ட் பண்ணிட்டாங்க. ப்ரிசிஷன் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டு 40,000 பர் மந்த் சேலரின்னு சொல்லி ஆஃபர் லெட்டரும் கொடுத்துட்டாங்க. ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெயில் வந்துச்சு, ஒரு மெடிக்கல் செக்அப் மட்டும் பாக்கி இருக்குது, நீங்கள் பெங்களூர் வாங்க, ஒரு மெடிக்கல் செக்அப் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ தான் எனக்கு ஒரு ஷாக்கிங்கான விஷயம் தெரிஞ்சுது. நான் மெடிக்கல் டெஸ்ட்டில் ஃபெயில் ஆகிட்டேன். நான் எல்லாமே ஃபிட்டாக தான் இருக்கேன், எல்லாமே கரெக்டாக தான் இருக்கேன், ஏன் ரிஜெக்ட் பண்ணாங்கன்னு சொல்லி என்னென்னு கேட்டால் எனக்கு வந்து கலர் பிளைண்ட்னஸ் இருக்குதுன்னு சொன்னாங்க. ஒரு சில கலர்ஸ் வந்து, ஒரு சில ஷேட்ஸ் வந்து என்னோட கண்ணுக்கு தெரியாது, எல்லாம் ஒரே மாதிரி தெரியும். ஒரு சில ஷேட்ஸ் வந்து அவ்வளோவா ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஸோ எனக்கு உள்ளுக்குள்ளே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஒரு குறைய சொல்கிறாங்க, ஆனால் எனக்கு உள்ள சந்தோஷமாக இருந்துச்சு. எப்படியோ நான் அந்த வேலைக்கு போக வேணாம் அப்படின்ற எனக்கு ஒரு காரணம் கிடச்சிருச்சு, அவங்களே ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு உள்ள சந்தோஷமாக வீட்டுக்குள்ளே வந்தேன். ஆனால் வீட்டில் வந்து கொஞ்சம் சோகமாக சொன்னேன், வேலை கிடைக்கலாமா, எனக்கு வந்து இந்த மாதிரி கலர் பிளைண்ட்னஸ் இருக்குன்னு ரிஜெக்ட் பண்ணிட்டேன். அன்றைக்கி தான் ஒரு விஷயம் தெரிஞ்சது, நமக்கு ஒரு குறை இருக்குது கண்டுபிடிச்சி கடவுள் கொடுத்துருக்காருன்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு காரணத்துக்காக தான் இருக்கும். லைஃப்பில் எவ்வளோ விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் ஏதோ ஒரு சின்ன சின்ன குறைகள் இருக்கலாம், ஆனால் கண்டிப்பாக அது லைஃபோட டேர்னிங் பாயிண்ட்டாக இருக்குன்றதை நான் அன்றைக்கி தான் உணர்ந்தேன்.